தன் குடும்பத்தை பற்றி தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படணும், மகனை அடுத்த தலைமைக்கு கொண்டு வரணுங்கிறத தவிர முதல்வருக்கு மக்களை பற்றின எந்த அக்கறையும் இல்லைங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. அது மட்டுமல்ல, நான் பல முறை வலியுறுத்தி வருவது, இந்த தமிழ் இனத்துக்கு தலைவர் நாங்க தான் திராவிடத்துக்கே மொத்த குத்தகை என்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிடியன் ஸ்டாக் அடுத்த தலைமுறை தமிழ் மக்களை பற்றி கவலைப்படுகிறதா? நேற்றைய தினம் ஒரு நாடகம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது டாஸ்மாக் கடைகளை திறந்தது யாரு? மாநில அரசு. இப்ப மூடுறதுக்கு சாவி யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசு. என்ன பித்தலாட்டம்! அரசியல் மோசடியின் ஒட்டுமொத்த நாடகம் நேற்று உளுந்தூர்பேட்டையில. அது மட்டும் இல்ல, எப்படிப்பட்டவர்களை எந்த மாதிரியா அழைச்சிருக்கீங்கன்னு பார்க்கணும். அரசியல் ரீதியா சாராய உற்பத்தி தமிழ்நாட்டில் அதிகமா பண்றது யாரு? திமுக தலைவர்கள் தானே. அவங்க தானே மதுக்கடை இது உற்பத்தி ஆலைகள் வச்சிருக்காங்க. அதை பூட்டு போட வேண்டியதானே. எதுக்கு மாநாடு? ஆனா அதை சேர்ந்த ஆர்எஸ் பார்வையை பக்கத்துல உட்காந்து வச்சுக்கின்ற மேடையில மது உற்பத்தியாளர்கள் பங்கு பெறுகின்ற மாநாடா? சரி, நீங்கெல்லாம் ஊடக நண்பர்கள், உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா உடனுக்குடன் சுட சுட செய்தி கொடுத்து கொண்டிருப்பது நீங்க தான். ஒரு பெண் காவலர் அவரை அடிச்சு துவைச்சு தூக்கி போட்டு, அதான் விசிகாவின் உருவம். நாம புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஒரு கட்சி அது. ஏன்னா சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் நடத்துற மாநாட்டுல பெண்களுக்கு அப்படிதான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? நாகரிகமான நடவடிக்கை இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி ஊடக நண்பர்கள் அவங்களே வெளியில 200 ரூபா கொடுத்து குவார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றதெல்லாம் டிவியில பார்த்தோம் ஊடகங்கள்ல. ஆகவே நீங்க ஒரு சமுதாய தலைவர், நான் திருமாவளவன் அவர்களுக்கு அன்னைக்கு அவர் சரக்கு மிடுக்கு பேசிய பொழுது கண்டித்ததோடு அவருக்கு நான் சொல்லியிருந்தேன். என்னன்னு சொன்னா, ஒரு சமுதாயத்துக்காக ஒருத்தர் தலைவரா இருக்கிறது, அதுக்காக அதனுடைய மேம்பாட்டுக்காக உழைப்பது சரி, தப்பே கிடையாது. ஏனென்றால் ஒரு சமுதாயத்தை வழி நடத்தணும்னு ஒருவர் விரும்பணும். ஆனா சரக்கு மிடுக்கு பேச்சுல எல்லா ஜாதி பெண்களும் இன்னன்னார்த்த வந்து படுக்கிறாங்களா பேசுறது தலைவரா? அதனால இன்னைக்கு என்ன நடக்கிறது? அங்க தண்ணி போட்டவன் போறான், பெண் காவலரை மோசமா நடத்துறவங்க அவர் மீது கை வைத்து தாக்குகின்ற கூட்டம் போயிருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் மேலா மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்நாள் பூரா மதுவுக்கு எதிராகவும் போராடியவர். ஏன்னா அவருடைய தாயார் அவர் வெளிநாடு போகும்பொழுது அவர்கிட்ட வாங்கின வாக்குறுதிகள் என்ன? மது அருந்துவதில்லை, மாமிசம் உண்பதில்லை, பிற பெண்களை பார்த்து மயங்குவதில்லை. இதானே? அப்போ காந்தி மண்டபத்துல மது பாட்டிலா? ஏதோ ஆளுநர் அவர்கள் பேசினதை கண்டு சட்ட அமைச்சருக்கு கோபம் வருது. ஆளுநர் அவர்கள் சரியா பேசியிருக்கார். இந்த அரசாங்கத்தின் சீர்கேடு, இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி. கேட்டா ராத்திரில மது அருந்தி பாட்டில் வீசிட்டான்னு சட்ட அமைச்சர் சொல்றாரு. ராத்திரில பாதுகாப்பு சென்றி போடாம இருக்கிறது சர்க்காருக்கு ஃபெயில்யூர் இல்லையா? கடமை தவறிய செயல் இல்லையா? அதோட மட்டும் இல்லை, அங்க பேசும்பொழுது ரொம்ப வருத்தப்பட்டு மேது ஆளுநர் சொல்லியிருக்கார். கடந்த 3 ஆண்டுகளில், வார்த்தைகளை நாம சரியா கவனிக்கணும், கடந்த 3 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள்
50% அதிகரித்திருக்கிறது. எங்க சோகால்டு சமூக நீதி பேசுற மோசடி சமூக நீதி கும்பல் ஆட்சி செய்கிற இடத்துல. ஆகவே சமுதாய முன்னேற்றத்தில் அக்கறை இருக்கின்ற எல்லாரும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி உண்டுன்னா அது திராவிடிய மாடல் ஆட்சி தான். இந்த திராவிட மாடல் ஆட்சியால தலித் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. தமிழ் மக்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. ஒரு மந்திரி பேச ராத்திரில தண்ணி அடிக்காம மக்களை காப்பாற்ற ஒரு முதலமைச்சரே என்ன பேசணும்? மது அருந்தாதே, போதைப் பொருளை தொடாதே. அதுதானுங்க ஒரு சமுதாய தலைவருக்கு இருக்கிற அழகு. 48,700 கோடி ரூபாய், அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு டார்கெட் வைக்கிறாங்க. மது விற்பனையை கூட்டலைன்னா அதுக்கு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் போகுது, டிஓ லெட்டர். ஆகவே தமிழகத்துல நமக்கு ஒன்று தெளிவா தெரியுது, இப்ப இருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு விரைவிலே மக்களால் தூக்கி எறியப்படுகிறதோ அவ்வளவு விரைவில் தமிழகத்திற்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும்.